வருங்களையே இதுக்காக வருங்களையே உம்மதமா எம்மதமா ஆடவே இந்த மனம் சக்கரி சொல்லுறேன் கேளடா இப்ப வரட்டும் நல்ல பொழுது மதமா எம்மதமா ஆடவே இந்த மனம் பாட்டு போட்டியா நடக்குது. போயிட்டு ஒரு 9 மணி போல போங்க. இப்போ 9 மணிக்கு வாங்க வாங்க வருக. வணக்கம் 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 வணக்கம். வாங்க வாங்கண்ணா. வாங்க வாங்க வாங்கண்ணா. வாங்கண்ணா. கடைக்கு போறீங்க? ஆமா. என்ன வாங்க? கடைக்கு போனா சாமா வாங்க. ஒரு வீட்டுக்கு போறீங்க, அந்த வீட்டுல என்ன வாங்க? அது சாமா வாங்க. தண்ணீர் வாங்க. சரி. உங்க வீட்டுக்கு போறீங்க, என்ன வாங்க? யாருக்கு வாங்க? ஆமா. அந்த வகையில நீங்க சொல்ற எந்த வாங்க? நான் வாங்கன்னா உங்களை வாங்க. என்ன உங்களால எப்படி வாங்க முடியும்? உங்களை ஒண்ணு வாங்க முடியாது. வாங்கன்னா வாங்கண்ணே. அதான் என்ன எப்படி உங்களால வாங்க முடியும்? எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க, வந்ததுனால வாங்கன்னு சொன்னேன். அப்ப உங்க இடத்துக்கு வந்தா நீங்க என்ன வாங்கிடுவீங்களா? உங்களை வாங்கணும் எனக்கு தேவையா ரொம்ப? என்ன வாங்குறீங்க? வாங்கன்னு வந்தவங்க வாங்கன்னு சொல்றது வழக்கம். அதான் நான் சொன்னேன். ஓ வருக வருக என்ன ஒரே போடுறீங்க? வருக வருகன்னு வாங்கன்னு சொல்றது வழக்கம். வணக்கன்னு கும்பிடத்திட்டு ஒரு மனுஷன் வாருங்கன்னு சொல்லுங்க. வாருங்கள் அப்படின்னு வாருங்க. வாங்கன்னா வாங்கண்ணா. வாருங்கன்னா சொல்ல முடியாது. வாருங்கன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன் எதுக்கு என்ன? எனக்கு என்ன தெரியுமோ அதான் பேச முடியும். நீங்க அப்படி வரீங்க. இப்ப இந்த இடத்துக்கு வந்தீங்க. ஆமா ஆமா. இந்த இடத்துக்கு யாரு வந்தது கேட்டா என்ன சொல்லுவீங்க? இந்த இடத்துக்கு யாரு வந்தது கேட்டா யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க. எனக்கு முன்னாடி வந்தது யாரு? உங்களுக்கு முன்னாடி வந்தது நான். நல்லா தெரியுமா? ஆமா. சத்தியமாக? அட உண்மையாக உறுதியாக உறுதியாக வந்தது நான். அப்ப உங்க கால் வரல? கால் வரலையா? வந்தது நான் தான். வந்தா கால் வரல கீழ் வரலன்னா என்னைய பேச்ச முதல்ல. நீங்க உங்க காலை மட்டும் நிப்பாட்டிட்டு நீங்க வாங்க பாப்போம். மசூர வர முடியும். அப்புறம் நீ சாப்பிடுறீங்க வந்தவனே ஆரம்பத்துல கேட்கும் பொழுது அப்புறம் நான் வந்து சொன்னேன். நான் வந்தேன். ஆமா நான் தான் வந்தேன். அதான்
உங்களுக்கு முன்னாடி நான் தானங்க வந்தேன். நான் வந்தாலும் யாருக்கான சேர்த்து காலையில எப்படி கால் வர முடியும் வர முடியும்? கால் வந்தா நான் வர முடியும். வந்தது காலை. ஆமா சத்தியமாக உண்மையாக உறுதியாக. அப்ப கால் தான் வந்துச்சு. இது என்ன கட்டமாவே நாடாமா என்ன? அப்ப கால் தானே வந்துச்சு. ஆமா. அப்ப நீங்க வரல. அடடா ஐயோ ரெண்டு தான் சேர்த்து தாங்க வந்தோம். இதெல்லாம் நீங்க என்னங்க பேசுறீங்க? ஒண்ணும் நான் வந்தேன்னு சொல்லுங்க. ஆமா. இல்ல இப்ப நீங்க கடைக்கு போறீங்க. ஆமா. சாப்பிட்டாச்சு. ஆமா. அது விட்டுட்டு அரிசி அங்க வாங்குனாங்க. ஓஹோ. இந்த கடையில கொடுத்தாங்க. அந்த அண்டாவல போட்டாங்க. இந்த அழிய போட்டாங்க. வடிச்சானு சொல்ல முடியுமா? ஏங்க என்ன நீங்க பேசுறீங்க முதல்ல? ரோட்ல நடந்து வர்றீங்க. ஐயா மன கத்துறீங்க. என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். ஆமா. என்ன தட்டுச்சுன்னு சொல்லுவீங்க? என்ன பண்ணுச்சோ அதான் சொல்லுவாங்க. என்ன தட்டுச்சுன்னு சொல்லுவீங்க? என்ன தட்டுச்சுனா? ரோட்ல நடந்து வர்றீங்க. ஆமா. ஐயோ மன கத்துறீங்க. என்ன தட்டுச்சுனா என்ன சொல்லுவீங்க? என்ன தட்டுச்சாலும் தான் சொல்லுவேன். தட்டுனது அது என்ன ரோட்ல நடந்து வரும்போது என்ன தட்டும்? ரோட்ல கிடக்கும்போது ரோட்ல நடந்து வரும்போது என்ன தட்டி இருக்கும்? நீங்க எதை சொல்ல வரீங்க? நீங்க ரோட்ல நடந்து வரீங்க. ஆமா. தட்டி வச்சிக்கிறீங்க. கல்லு தட்டு. என்ன தட்டும்? கல்லு. நடந்து வந்தது யாரு? நான் தான். தட்டுனது கல்லு. அப்ப கால் தட்டல. கால் தட்டலையா? கல்லு தாங்க கால்ல போய் விழுது. ஐயோ கால் தாங்க கல்லுல போய் விழுது. நடந்து வந்தது நீங்க தானே? ஆமா. அப்புறம் எப்படி கால் தானே போய் கல்ல தட்டிக்கும்? ஆமா கால் தாங்கல. அப்ப தட்டுனது கால் தானே? ஆமா தட்டுனது கால் தான். ஆனா சொல்றது கல்லு. இல்லங்க. அப்படி சொல்ல முடியாது இல்ல. இப்ப நடந்து போனது கல்லா காலா? நடந்து போனது கால். கால் தானே? ஆமா. அப்ப எது போய் தட்டிச்சு? கால் போய் தட்டுச்சு. எதுல தட்டுச்சு? கல்லுல தட்டுச்சு. அப்ப கல்லு தட்டல. கல்லு தட்டலையா? என்னடா அது என்ன ஏன் நல்லனே உங்க ஊரு நல்லா போவே. நடந்து போனா கால் தட்டுச்சு. அது போயிட்டு போகுது. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்குறேன். சரி. இந்த ஊர்ல திருவிழா வச்சிருக்காங்க. ஆமா ஆமா திருவிழா வச்சிருக்காங்க. அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நாரதர் சொல்றாரு அப்படின்ற விஷயத்தை நீங்க எதுல கேக்குறீங்க? காதுல கேட்பேன். பாருங்க நான் எதுல சொல்றேன்? நீங்க வாயில சொல்லுவீங்க. அப்ப நீங்க எதுல கேக்குறீங்க? காதுல கேக்குறேன். அப்ப வாய் சொல்லுது, காது கேக்குது. அப்ப இது வேற அது வேற. ஆமா ஆமா. அப்ப உங்களை நான் சொல்லல உங்கள்ட்ட. நீங்க யாருன்னு உங்களை கேக்குறேன். நான் எதுல கேக்குறேன்? வாயில கேக்குறீங்க. நான் கேக்குற விஷயத்தை மீண்டும் நீங்க எதுல கேப்பீங்க? காதுல கேக்குறேன். அப்ப நான் கேட்பது வாயில. அப்ப நீங்க கேக்குறது காதுல. கேட்பது வாயா காதா? கேக்குறது வந்து காது. அப்ப வாய் கேட்காதா? வாய் மதர் கேட்க. இப்ப நான் யாரு எதுல கேட்டேன்? வாயில கேட்டீங்க. அப்ப நான் யாருங்கிறது நீங்க எதுல கேட்டீங்க? நான் காதுல கேட்டேன். அப்ப கேட்கறது வாயா காதா? கேக்குறது காது. அப்ப வாய் கேட்காது. ஐயோ வாயில தாங்க கேட்கும். என்ன இன்னும் வாயை கேட்கணும்னு சொல்லுங்க இல்ல காதை கேட்கணும்னு சொல்லுங்க. சரி போயிட்டு போகுது. அங்க இருந்து நடந்து வர்றீங்க. சரி. கூட ஒரு குழந்தையை கூட்டி வர்றீங்க. அப்ப யாரு பத்த பிள்ளைன்னு கேக்குறேன் உங்கள்ட்ட. ஆமாமா. நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் பத்த பிள்ளை. யாரு பத்த பிள்ளை? நான் பத்த பிள்ளை. மொத்தமா சுமந்த பெத்தர் யாரு? என் பொண்டாட்டி. அப்புறம் எப்படி நீங்க பத்த பிள்ளைங்க? ஏயா ஏப்பா எங்க பார்த்த உங்க வீடு நல்லா இருப்பா எங்கப்பா போய் தொலைஞ்சிய? இந்த மாதிரி ஏதாவது பேசணும்னா தப்பிச்சு ஓடிச்சிடோ. ஏங்க அது வந்து நான் பத்த பிள்ளை தாங்க. ஆமா. அப்ப நீங்க பெத்த பிள்ளை தான் இருக்கீங்களா? ஆமா அப்படிதான் சொல்லுது. இங்க பாருங்களே. உதாரணத்துக்கு என்ன இடம் சொல்லுவான்? இது வந்து வேலைய மலைச்சார். நீங்க என்ன பண்றீங்க? காவல் பாக்குறேன். உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? கூட பிறந்த அண்ணன் தம்பி 7 பேர். நீங்க எத்தனாவது ஆளு? நான் நடுவுலவே. உங்களுக்கு மேல எத்தனை பேர்? எனக்கு மேல 3 பேர் கீழ 3 பேர். உங்க மேல உள்ள 3 பேருக்கு நீங்க என்ன வேணும்? மேல உள்ள 3 பேருக்கு அண்ணன் தம்பி வேணும். ஆமா. கீழ உள்ள 3 பேருக்கு நீங்க என்ன வேணும்? அண்ணன் வேணும். அண்ணன் வேணும். ஆமா. அப்ப மேல உள்ள 3 பேருக்கு நீங்க என்ன வேணும்? தம்பி. தம்பி. கீழ உள்ள 3 பேருக்கு நீங்க என்ன வேணும்? அண்ணன் வேணும். நீங்க அண்ணனா தம்பியா? அண்ணனா தம்பியா? 3 பேருக்கு அண்ணன் 3 பேருக்கு தம்பி. ஒரு வீட்ல 2 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தர் அண்ணனா இருக்க முடியும், அடுத்தவன் தம்பியா இருக்க முடியும். ஆமா ஆமா. ஆனா நீங்க அண்ணனாவும் தம்பியா எப்படி இருக்க முடியும்? அது 2 பேர் இருந்தா ஒருத்தர் அண்ணனா இருந்தா ஒருத்தர் தம்பியா இருக்கீங்க. 7 பேர் இல்ல. இல்லங்க. இன்னும் ஒரு குடும்பத்துல நீங்க உங்களுக்கு மேல உள்ள நீங்க 3 பேருக்கு நீங்க தம்பி. ஆமா. கீழ உள்ள 3 பேருக்கு நீங்க அண்ணன். அப்ப நீங்க அண்ணனா தம்பியா கேக்குறேன்? அண்ணன் தம்பி. குடும்பத்துல பந்து பிரச்சனை வந்துச்சுன்னா உங்க தம்பிக்கு ஒருத்தனுக்கு அண்ணனுக்கு ஒருத்தன பிடிப்பாங்க. ஆமா ஆமா. அப்ப நீ தம்பியா இருக்கிற அண்ணனா இருக்கியே, அப்ப எப்படி ஏத்துக்க முடியும்? தம்பியாவா அண்ணனா ஒரு ஆளு தான்யா. 3 பேருக்கு அண்ணன் 3 பேருக்கு தம்பி. நான் ஒரே ஆளு தான். ஒரே ஆளு தான். ஆமா. அப்ப எந்த பேச்சு பேசும்போது இளைய முறைவு காய் முறைவுங்கற எப்படி? எது இளைய முறைவு காய் முறைவு? இளைய முறைவு மலையிலே தெரியும். ஒரு மனுஷன் கிட்ட பேசுறேன் பாரு. என்ன உள்ள பெண்கள் உட்கார்ந்து நாடகம் பார்க்கறது விளைய முறை எதுல தெரியுங்க? நீ ஏங்க மனுஷனா யானியா? நான் சரியா தான் பேசுறேன். அசிங்க பேசறமா? நான் ஒண்ணு அசிங்க பேச மாட்டேன். நான் சரியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப விளைய முறை எதுல தெரியுங்க? ஆமா ஆமா. அந்த வார்த்தை பைத்தில தெரியும்னு சொல்ல வரேன். கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். பயிர்னா ஆடு பாடு மேய்ச்சிட்டு போறல. ஏன் அப்புறம் எப்படி 1000 காலத்து பயிர்ங்க? ஏங்க என்ன சொல்லி தொலைஞ்சிட்டாங்க. எனக்கு நம்மள வருது. புதுசா சொல்லி தொலைப்பாங்க. கல்யாணங்கிறது 1000 காலத்து பெயருங்கறேன். ஓஹோ 1000 உருவாக்கப்பட்ட ஒரு பெயருங்கற. ஓஹோ 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை செய்யணும். இது தப்பு இல்லையா? தப்புதான். ஒரு பொய்ய சொன்னாலே அப்படி இப்படிங்கறாங்க. இதுல 1000 பொய்ய சொன்னா பொண்ணு வீட்டுக்காரர் என்ன நினைப்பான்? பொண்ணு வீட்டுக்காரர் எல்லாரும்
படிச்சவன் பித்தலாட்டக்காரன் நினைச்சிட மாட்டாங்க. சுத்தமான கட்ட குடும்பம் நடப்பாங்க. நான் என்ன சொல்றாங்க, 1000 பேர் சொல்லி 1000 முறை சொல்லி ஒரு திருமணத்தை செய்யணுங்கிற. ஓஹோ, 1000 பேருக்கு போய் சொல்லி. ஆமா. ஐயா இதுலயே வெறும் பொய்யா சொல்லி கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டேன். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சட்டி குழம்பு. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சொட்டு குழம்பு என்பது வேறு. ஆனா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற. என்னதான் பானை நிறைய உணவு இருந்தாலும் ஒரு பருக்கி எடுத்து நசுக்கி பார்த்தா அது வெந்துருச்சா வேணான்னு தெரியுமா? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். ஒரு சோறு பதம். ஊராமலையை ஊட்டி வளர்த்தா சாம்பல கண்ணால வளரு. இப்ப நீங்க ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சீங்க, குழந்தை பிறந்துருச்சு. அடுத்த மலையை ஊட்டினா உங்க மலை எப்படி வளரும்? அடுத்த மலையை ஊட்டா யாப்புலாக்கி வயிற்றுக்குள்ள இருக்கு. அடுத்த பிள்ளைய விட்டா உங்கள வீட்டுல இருக்கும். ஆமாமா. பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன சொல்றாங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப பல வருஷம் ஆயிருக்கும். ஆமா. ஒரு பல வருஷத்துக்கு பிறகு உங்களை பாக்குறேன். அப்புறம் என்ன ஆத்மா நல்லா இருக்கீங்களா? என்ன சொல்றீங்க? ஆமா நல்லா இருக்கேன். குழந்தை கல்யாணம் ஆச்சு ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. குழந்தை ஊட்டி இருக்குதா? இருக்குது. நீங்க இருக்கு. அப்புறம் ஊருக்கு எத்தனை வந்துச்சு, ஊரானுக்கு எத்தனை வந்துச்சு? ஊருக்கு என்ன ஊருக்கு இல்ல, எனக்கு பிறந்த பிள்ளை. அப்ப ஊருக்கு பிள்ளை பக்கம் மரியாதையா பேசுற முதல்ல. என்ன மரியாதை பேச ஊருக்கு பிறந்த என்ன தவற கேட்டா நீ மரியாதை பேசுற. ஊருக்கு இருந்த மரியாதை பேசுற முதல்ல. என்ன ஊருக்கு பிறந்தா எனக்கு பிறந்தா எல்லாமே எனக்கு தான் பாருங்க. சத்தியமா சொல்லு, உன் முண்டாட்டி ஊருக்கு பிள்ளை பக்கம் சொல்லு. நீ வேணா சொல்ல முடியா? என்ன இந்த நாடக தொகையை நான் தருவேன். நாடக தொகையாவா? உன் பிள்ளை உன் முண்டாட்டி ஊருக்கு பிள்ளை பக்கம் சொல்லு. என்ன செய்வேன் ஏன் சொல்றோம்னா, இருக்க வரதுல சரியா பேசுற முதல்ல ஒரு சபையில ஒரு நாகரிகமா பேசுங்க. முதல்ல நாகரிகம் பேசுறப்ப என்ன பேசுறேன்? என்ன ஊருக்கு வந்த பிள்ளை என் பொண்டாட்டி எனக்கு தான் பிறகு ஊருக்கு வந்த பிள்ளை என்ன பேச முதல்ல? என்னால அழைச்சு பேச முடியும். உன் பொண்டாட்டி ஊருக்கு பிள்ளை பத்தாங்க கடவுள் வேற ஏதாச்சும் பேச்சு தொடங்க முதல்ல. உள்ள பேசினா எரிச்சல் ஆயிடும், கடுப்பாயிடும் முதல்ல. உனக்கு ஏன் கடுப்பு உண்டாகுது? ஆமா, ஒரு மனுஷன் நாகரிகமா பேசும்போது நாகரிகமா பேசுறேன். நான் நாகரிகமா தான் பேசிட்டு இருக்கேன். இந்த ஊர்ல வந்தா உங்களுக்கு நாகரிகமோடு கேட்கிறேன். சரி, அதே கல்யாணம் ஆகி பல ஆண்டுகளுக்கு பிறகு பாக்குறேன். கல்யாணம் ஆச்சுன்னு கேட்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சு. புளிப்பூச்சி இருக்கா? புளிப்பூச்சா? என்ன என்னது என்ன புளிப்பூச்சின்னா என்ன புளிப்பூச்சி? புளிப்பூச்சி இல்லைங்கறியா? புளிப்பூச்சி எல்லாம் ஒண்ணும் இல்லை. வேற என்ன இருக்குது? வண்டுதான் இருக்குங்கறியா? வண்டை. என்னையா குழந்தை விட்டு முன்னாடி ஊருக்கு காரணம் என்னன்னா, ஏன் இந்த ஊருக்கு உங்க முன்னாடி பிள்ளை பத்தானா, ஒரு குடும்பத்துல ஒரு பெண்மணி ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் வைப்பான். ஆமா, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறகு ஆண் குழந்தை வந்துச்சுன்னா அவன் எப்பவுமே தொந்தரவு ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகி ஆண் குழந்தை வந்துச்சுன்னா அந்த ஆண் குழந்தை அதே ஊர்ல அவன் கடைசி வரைக்கும் வாழ முடியும். அதே ஒரு பெண் குழந்தை வந்துச்சுன்னா அந்த ஊர்ல நம்ம கடைசி வரைக்கும் வச்சுக்க முடியுமா? இன்னைக்கு அந்த ஊரானுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறதுனா பெண் குழந்தை. இதுதான் ஊர்ல பிறந்தா ஊரானுக்கு வந்துச்சுன்னா அது பொம்பளை பிள்ளை, ஊருக்கு வந்துச்சுன்னா ஆம்பளை பிள்ளை. சூப்பரியா, நல்ல விளக்கம். ஊருக்கு எத்தனை வந்துச்சு, ஊரானுக்கு எத்தனை வந்துச்சுன்னா பொம்பளை பிள்ளை எத்தனை ஆம்பளை பிள்ளை எத்தனைங்கிற விஷயத்தை அந்த காலத்துல இதெல்லாம் சூழ்ச்சியமா அவங்க பேசுவாங்க. இதே புளிப்பூச்சி இல்லையா அப்படின்னா அதே ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை. புழுங்கிறது எங்க கிடைக்கும்? புழுனா மண்ணில கிடைக்கும். சுத்தி. ஆமா ஆமா. பூச்சிங்கிறது என்ன ஆகும்? பூச்சினா வந்து பறந்து போகும், பறந்து போயிடும். ஆமா. பூச்சிங்கிறது பொம்பளை பிள்ளை, புழுங்கிறது ஆம்பளை பிள்ளை. எப்பா தம்பி, எப்பா டேய் லட்சுமணா, ஏய் மொரட்டு லூசு கூட கொண்டாந்து விட்டுட்டு இந்த மாதிரி பேசி சொல்றாரு. உங்க கூட நல்லா கேப்பா. இந்த வகையில என்னை பார்த்து நீங்க கேட்டீங்க. என் பெயர் நாரதர். எது? நான். உங்க பேர் நாரதர்? ஆமா. சரி, நான் கேக்குற கேள்விக்கு பதில். என்ன கேள்வி கேக்குறீங்க? எந்த ஊரு? ஏ ஊரு? நான் எங்க இருந்தனோ அந்த ஊரு. சூப்பரியா, நல்ல விளக்கம். ஊரு எந்த ஊரு கேக்குற கேள்விக்கு பதில். நான் எங்க பிறந்தனோ அந்த ஊரு. அதுதான் எந்த ஊரு சொல்லி சொல்லுவாங்க. நான் பிறந்த ஊரு. பிறந்த ஊரு தான் எந்த ஊரு? நான் இருந்த ஊரு. அந்த எப்பா வரைமுறை பாருங்க. இப்ப நான் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு கேக்குறேன். இப்ப நீங்க வந்து ரொம்ப நல்லவர். யாரு நீங்க? உங்களை வந்து உங்க மனைவிட்ட என் புருஷன் மாதிரி ஒரு ஆளை நான் பார்க்கவே முடியாதுன்னு உங்க மனைவி சொல்றாங்க. ஒண்ணு தொந்துலிங்கபுரத்துல இவன் எப்படியாவது கெட்டவர் வச்சேமே. சரி, இவன் என்ன எலெக்ஷனாலும் உங்க கொண்டாட்டி என் புருஷன் மாதிரி ஒரு உத்தமம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்னை கூட்டி வர டிஆர் விஜய் கூட்டி வராங்க. சரி, நான் வந்து இந்த ஊர்ல உன்னை கெட்ட உன் கொண்டாட்டி நிக்க வச்சு கெட்டவர் வாங்க வச்சுருந்தேன். ஆனா எலெக்ஷனாலும் நம்ப மாட்டாங்க. கொண்டாட்டி என் புருஷன் அப்படி யாரு என் புருஷன் நல்லவரு வெளில வருகிறாங்க. உன்னையே கெட்ட பேரும் உன் கொண்டாட்டிட்ட வாங்க வைக்கணும். சரி, இப்ப நம்ம 2 பேரும் உன் கொண்டாட்டிட்ட போறோம். கெட்ட பேரும் வாங்க வைக்க நீ தவறு நினைக்காது. 2 பேரும் உங்க கொண்டாட்டிட்ட போய் உங்க கொண்டாட்டி முன்னாடி நிக்க வச்சு ஊருக்காரன் நிக்க வச்சு நான் கேட்கிறேன் கூட, நீங்க இந்த ஊருக்குள்ள இன்னாருடைய கொண்டாட்டியை வச்சிருக்கிறது உங்க கொண்டாட்டிக்கு தெரியாதா? நீங்க சொல்லலையா? ஆனா நீங்க ரொம்ப நல்லவர். இந்த ஊருக்குள்ள என்னுடைய பொண்டாட்டியை நீங்க வச்சிருக்கிறது உங்க பொண்டாட்டிக்கு தெரியாதா? நீங்க சொல்லலையா? என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு கேட்கிறேன். இந்த பொண்டாட்டியை வச்சிருக்கிறது என்னுடைய பொண்டாட்டியை நீங்க வச்சிருக்கிறது உங்க பொண்டாட்டிக்கு தெரியாதா? நீங்க சொல்லலையா?
தெரியாது. கொண்டாடி வச்சிருக்கீங்க. ஏய் கேக்குறது அது ஒண்ணு தெரியாது இல்ல சொல்லல. நீங்க நல்லவனு சொல்றாங்க உங்க பொண்டாட்டி. யாரு? உங்க பொண்டாட்டிக்கு தெரியாது. பொண்டாட்டி வச்சிருக்கீங்க. கேக்குற கேள்வி அப்படி கேட்டா அப்புறம் நான் இதுதானே சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப நீங்க பொண்டாட்டி வச்சிருக்கீங்க. உங்க கிட்ட போறாங்க வச்சல. அது மாதிரி நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க. சரியா வர நீங்க கேக்குறதுல என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க. எந்த உனக்கு என்ன செய்ய ஊரு தான் கேக்குறே முதல்ல. இல்ல அப்ப நீங்க கேக்குறீங்க. ஆமா. அப்ப நான் என்ன சொல்லணும்? நான் என்ன கேக்குறேன்னா எந்த ஊரோ அந்த ஊரை நீங்க சொல்லணும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க கேக்குறீங்க. எப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எந்த ஊரு உங்க ஊர்ல கேட்டா அந்த ஊரு பேரை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப நீங்க எந்த ஊருன்னு கேட்கும்போது நான் என்ன சொல்லணும்? எந்த ஊருங்கிறத நீங்க சொல்லணும். எந்த ஊருங்கிறத நான் சொல்லணும். நீங்க ஊரு பேரை கேட்கும் பொழுது நான் என்ன சொல்லணும்? எந்த ஊருங்கிறத சொல்லணும். ஆமா ஆமா ஆமா. ஊர் மக்கள் சாட்சி. கேக்குறாப்புல எந்த ஊருன்னு நீங்க கேட்பீங்க. அப்ப நான் என்ன சொல்லணும்? எந்த ஊருங்கிறத சொல்லணும். எந்த ஊருங்கிறத சொல்லணும். நீங்க எந்த ஊரு? எந்த ஊருங்கிறத சொல்லணும். அதுதான் எந்த ஊரு? எந்த ஊருங்கிறத சொல்லணும். நான் வந்து மாத்தி பேசுறேன்னா உங்களுக்கு நீங்க கேட்ட வரைக்கும் என்ன சொல்லணும் நீங்க ஆசைப்பட்டீங்க. நீங்க கேட்கும் பொழுது நான் எந்த ஊருங்கிறத சொல்லணும். கேட்டு மாத்தி பேசுறேன்னா உங்க ஊரு நல்லா லட்சுமணா ஏப்பா என்ன பண்ணாலும் வந்து பாடிட்டு. இப்ப நீங்க கோயிலுக்கு போறீங்க. உங்க குழந்தைய தூக்கிட்டு ஏப்பா எங்கேயம்மா போயிட்டு வர்றீங்க? கோயில போயிட்டு காது குத்திட்டு வர்றோம். காது குத்திட்டு வர்றோம். எங்க போய் காது குத்துறீங்க? கோயில போய் காது குத்திட்டு வரேன். அப்ப காதுல காது குத்தல. கோயில போய் காது குத்திட்டு வரேன். காதுல காது குத்தலையா? ஆனா உங்க ஊரு நல்லா இருந்துப்பா. கோயில போய் காது குத்திட்டு வரேன்யா. அப்ப காதுல குத்தலையா? அதான் காதுல தான் கோயில போய் குத்திட்டு வரேன். காதுல குத்துனீங்களா கோயில குத்துனீங்களா? கோயில தான் குத்துனேன். அப்ப காதுல குத்தலங்கறியா? அப்புறம் ஏன் காது குத்த போனங்கறியா? ஏய் நான் சொல்றது புரியுதா இல்லையா? கோயில் காது விடுங்க. மொட்டடிக்க போறீங்க. எங்க போட்டு வரீங்க? கோயில போய் மொட்டை அடிச்சிட்டு வரேன். எங்க போயிட்டு வரீங்க? என்ன சொல்றீங்க? கோயிலுக்கு போயிட்டு வரேன். எதுக்கு போறீங்க? மொட்டை அடிக்க. எங்க போய் மொட்டை அடிச்சீங்க? கோயில்ல போய் மொட்டை அடிக்க. அப்ப தலையில மொட்டை அடிக்கல. சரி வா சரி வாங்க வாங்க சரி வாங்க வாங்க. அதனால நான் என் ஊரு மேலோகம். ஆமா தேவலோகவாசி. தேவலோக சஞ்சாரி. ஊரு பேரு என்ன கேக்குறதுக்கு பேருங்க? சத்தியலோகம். சத்தியலோகம். ஆமா சத்தியலோகமா? என்ன வேலை? என்ன வேலை தெரியுமா? கலகம் செய்வது. கலகம் செய்வது. ஆமா. பேரு நாரதர். நாரதர் பொதுநல தொண்டர். பெரிய சஞ்சாரி. பெரிய அரசாங்க உத்தியோக பாக்குற வேலை. அரசாங்கத்தை பத்தி சாதாரண என்ன சாதாரணம்? மனுஷனை பாரு மனுஷனை வரல. இன்னைக்கு காலையில 8 மணிக்கு 9 மணிக்கு எந்திரிச்சாங்க. நீங்க எந்த வேலைக்கு பண்ணாலும் முதல்ல என்ன எப்படி நீங்க எந்த வேலை தமிழ்நாட்டுல கொடுத்துருக்காங்க நோக்காங்க எப்படி வேலை? ஓஹோ அது சரியான வேலை தான். கவர்மெண்ட் வேலையா? நான் கவர்மெண்ட் வேலை பார்க்கறேன். வேலை பேசுறாங்க நீங்க சாதாரணமா பேசுறீங்க. நாரத மகரிஷி நீங்க. ஆனா 100 நாள் வேலை கொடுத்து வீட்டுல வேலை பார்த்தாங்க எல்லா பொம்பளாங்களையும் சோம்பேறித்தனமாக்கி வச்சுக்கிட்டாங்க. ஓஹோ இதுக்கு நம்ம நாடு எப்படியா வளர்ச்சாங்க? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நல்ல வேலை. நான் ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த வேலை நாட்டு ரொம்ப குலா சேரி போவோம். அந்த வகையில நான் திருலோக சஞ்சாரி. திருலோக சஞ்சாரி. ஆமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். உங்க வேலை வந்து கலகம் பாக்குறது. கலகம் 14 தொழிற்சி. இதெல்லாம் ஒரு போப்பதல்ல. போப்பதல்ல. ஏயா சேர்ந்து போய் குளிப்பதா கூட கண்ணுக்கு தெரியும். இந்த ஆளு கூட குளிப்பதற்கு ஜெபனுக்கு தெரியாது. இங்க பாரு குடும்பத்துல பெருசா ஏதோ நடக்க போகுதுன்னா தெரியும் எனக்கு தெரியும். ஆனா அது பெருசா நடக்க விடாம கால் வைத்த நன்மையை முடிச்சு வச்சிருவேன். அதான் என்னுடைய கலகம். நீங்க கால் வைத்தால் கலகம் நாள் கலந்த நன்மையில முடிய என்னுடைய கலகம். கட்டிக்கிட்டு ரெட்டா போன போல அவர் சேர்ந்தாங்க சேராம இருந்தாங்க. அது தடுக்கிறதுக்காக நான் வருவேன். நான் முடிஞ்ச பிறகு வர மாட்டேன். முடியறதுக்கு முன்னாடியே வந்து அதை சுலபமா முடிச்சு வச்சிருவேன். என்ன எத்தனை ஒரு குடும்பத்தை கட்ட முடியும்? ஏதாவது ஒரு குடும்பத்தை என்னால கட்டுச்சுன்னு சொல்ல பாப்போம். சரியான ஆம்பளை நாடு வந்து இந்த குடும்பம் கட்டுப்போச்சுன்னு சொல்ல பாப்போம். ஒரு பழத்தை அந்த பயிர் இந்த விளையாண்டுக்கிட்டு ஆயிரம் பாட்டில விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி விளையாண்டுக்கிட்டு இருந்தவங்க பழத்தை கொண்டு போனா ஒரு கத்தியை வாங்கிட்டு போயிருக்கலாம். சரியா இல்லன்னா ஒரு அருவாள் எடுத்துட்டு போயிருக்கலாம். இல்லைன்னா ஒரு இது எடுத்துட்டு போயிருக்கலாம் அருவாமனை. சரி அது கொண்டு ஒரு பழத்தை கொண்டு போய் அங்க நல்லா விளையாண்டுக்கிட்டு பயிரோட சண்டை அடிக்க சொல்லி நீங்க அந்த குடும்பம் பாந்து சாட்டி பண்ணிட்டு தெரியல. பழம் கொண்டு போனோம்ல அது யாரு பழம்? பழம் கொண்டு போன உங்கோட்டு பழம். அது யாரு பழம்? அது வந்து உங்க பழம். யாரு பழம்? அது என்ன பழம்? அது கனிஞ்ச போய் அந்த பழத்தை கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்தேன்? யார்கிட்ட? பயிர்கள்ட்ட கொடுத்தீங்க. எந்த பயிர்கள்ட்ட? நம்ம முருகன்கிட்டையும் பிள்ளைகிட்டையும் நேரா கொண்டு போய் அந்த பழத்தை கொண்டு போய் ஆமா சபரிமலை கட்டக்கூடிய ஐயப்பன்ட்ட கொண்டு போய் அங்கதான் போனீங்க முதல்ல. இங்க கொடுக்கல இல்லையா? அதுக்கெல்லாம் கொடுக்கல. ஆமா அப்ப எங்க கொண்டு போனேன்? அங்க இருந்து நீங்க கொண்டுட்டு போய் அங்க கொண்டு போய் ஏழுமலையாண்ட கொண்டு போய் கொண்டு போய் அவர்கிட்ட தான் அந்த கனியை கொண்டு போய் கொடுக்கல. ஆமா ஆனா உண்மையில சொன்னாப்பா. அப்ப யார்கிட்ட கொண்டு போய் நான் கனியை கொடுத்தேன்? இந்த கனியை நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு நீங்க கொண்டுகிட்டு போய் எங்க கொடுத்தேன்?
நீங்க அந்த பையில ஐயனாட்ட கொண்டு போய் நான் கனியை இங்க தானே கனியை கொண்டு போய் நான் அங்க கொண்டு போய் தான் முத கனியை கொடுக்கல. அப்ப யார்கிட்ட கொடுத்தேன்? நீங்க கொண்டுட்டு போய் இந்த பையில என்ன பையில கொடுத்தேன்? ஏப்பா நான் என்ன விநாயகர் பெருமான், முருக பெருமான், சிவன்ட கொண்டு போய் கனியை கொடுத்தேன். அங்க என்ன போட்டி தெரியுமா? என்ன போட்டி? முதல் முதலாக யார் உலகத்தை சுற்றி வருகின்றார்களோ அவங்களுக்கு தான் பலம். ஆமா ஆமா. வீரத்துக்கு விவேகத்துக்கு தான் வேலை. வீரத்துக்கு வேலை கொடுத்தது யாரு? விவேகத்துக்கு வேலை கொடுத்தது யாரு? வீரத்துக்கு கொடுத்தது நம்ம முருகனே. முருகன் என்ன பண்ணாரு? இவருக்கு விவேகத்துக்கு வேலை கொடுத்தாரு. நம்மள பெத்தவங்க வாழ்ந்த கிடையாது. உலகத்தில் இருக்கும் அனைத்து பேரும் நமக்கு அப்பா அம்மாவுக்கு சமம்னு சொல்லி உலகத்தையே சுற்றி வரணும்னு சொல்லி எதை ஏறினாரு? ஆமா, அந்த மயில ஏறினாரு. மயில ஏறினாரு. ஆமா, மயில ஏறும்போது மயில ஏறினா அவர் எப்படி மயில் சுத்தும்? மயில் சுத்துமா? மயில ஏறினாரு. ஆமா. மயில் பறக்கணும்னா என்ன வேணும்? மிரக்க வேணும். இந்த ரெக்கையை மடக்கினு ஒரு ரெண்டு பக்கம் நாலு பக்கம் உட்கார. ஆமா ஆமா. அப்ப ரெக்கையை மடக்கி ஒரு உட்காந்துனா மயில் எப்படி பறந்துருக்கும்? மயில் வந்து கொஞ்சம் முன்னாடி தலையில உட்கார்ந்தாரு. மயில் தலையில உட்கார்ந்தாரு. நீ பாத்தியா? இல்ல வர மயில் உட்கார பறக்கற மாதிரி மயில போனாரு. அப்ப முதல்ல உலக சுற்றிவர் வந்துட்டாரு. ஆனா அதற்கு முன்னாடி விநாயகர் பெருமான் போய் இந்த சிவன் போய் கேக்குறாரு. அப்ப என்ன கேக்குறாரு? என்ன கேக்குறாரு? ஆட்ட போய் கேக்குறாரு. ஆமா ஆமா, அப்பா கிட்ட போய் கேக்குறாரு. என்னன்னு? இந்த மாதிரி அப்பா அம்மா கிட்ட போய் கேக்குறாரு. நாரதராக என்கிட்ட போய் கேக்குறாரு. நாரதரே உலகம் என்றால் என்னன்னு கேக்குறாரு. நான் சொன்னேன் உலகம் தான் அம்மை எப்ப தான் உலகம் சொன்னேன். உடனே ஒரு நொடி பொழுது தாய் வந்து சுற்றி பழத்தை வாங்கிட்டாரு. யார் வந்தது? முருகன் உலகத்தை சுத்தி வந்தாரு. நல்லா இருக்கிற நாடகம். ஆமா, நீங்க நாடகம் நடத்துறீங்க. என்ன போட்டி வச்சீங்க? யார் முதல் உலகத்தை சுத்தி வருகின்றார்களோ அவர்களுக்கு தானே பலன்னு சொன்னீங்க. நான் உலகத்தை சுத்தி வந்தேன். ஆனா எனக்கு முன்னாடி விநாயகர் பெருமான் படத்தை வாங்கிட்டாரு. நீ மேல இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். அவன் நேரா கோச்சுக்கு எங்க போனாரு? எங்க போனாரு? பழனிக்கு போகல. அவர் போனதுக்கு பிறகுதான் பழனி. இன்னைக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? முருகன் முதல்ல இருக்கலாம் அப்படின்னு வந்தது. இன்னைக்கு நம்ம ஊர் பக்கத்துல தனிச்சிங்கிற மலையில உட்காரலாம்னு சொல்லி வந்ததா ஒரு புராண வரலாறு இருக்குது. சரி. ஆனா அது காரணமாக மருவி அங்கே போயிட்டாரு. அங்கே போறதுக்கு போய் எப்படி நின்னாரு? எப்படி நின்னாருன்னா காலால நின்னாரு. என்ன கோலத்துல நின்னாரு? அவங்க வந்துதான் நீங்க பார்த்து விட்ட வேலை கௌமனம் என்று சொல்லக்கூடிய கோவனாண்டி இருந்தார். கோவணத்துல இன்னைக்கு 11 மணிக்கு போறீல நிறைய பேர் போயிட்டு ராஜ அலங்காரத்துல முருகன் காட்சி கொடுக்கறதுன்னு ரொம்ப வருத்தமா வர்றாங்க. ஆனா உண்மையாலுமே பழனிக்கு போறவங்க கோவனாண்டிய பார்த்துட்டு வந்தா அந்த வருஷத்துல ஒரு சிறப்பா இருக்கும் வாழ்க்கை. இந்த ராஜ அலங்காரம் என்ன அப்படின்னா என்னது? இந்த ராஜ அலங்காரங்கிறது தனக்கு மட்டுமே அனுபவிக்கக்கூடியது. அந்த கோவனாண்டிங்கிறது தனக்கு இல்லாட்டியும் தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்களுக்கு நான் நிராயுதபாணியாக இருந்தாலும் கூட தன்னை தேடி வருவர்களுக்கு என்று சொல்லாமல் கொடுக்கக்கூடிய தன்மை காட்சி கொடுக்கிறது கோவனாண்டி. அந்த கோவனம் என்று சொல்லக்கூடியதுக்கு சுத்த தமிழ் பேர் என்ன தெரியுமா? என்ன? கௌபீனம். 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 கௌபீனம் தமிழ் பேரு. தமிழ் பேரு. ரொம்ப சந்தோஷம். தமிழ் எத்தனை எழுத்து? தமிழ் வந்து 247 எழுத்து. தமிழ் எத்தனை எழுத்துன்னு? தமிழ் 3. அப்ப 247 இல்ல. ஆமா, இல்ல இல்ல. 247 எழுத்து. அப்ப 3 எழுத்து இல்ல தமிழ். அத தமிழ் எழுத்து 3 எழுத்து தான். 3 247. 247 3. தமிழ் அப்படிங்கிறது எத்தனை எழுத்து? தமிழ் அப்படிங்கிறது 3 எழுத்து. அப்ப தமிழ்ங்கிறது எத்தனை எழுத்து? தமிழ்ங்கிறது வந்து 247 எழுத்து. அப்ப 247 3. ஐயோ மதிவண்ணே பரவாயில்ல. உங்க பேரு? உங்க பேரு? என் பேரு வீரதேவன். அவளும் சோபட்டது. சோபட்டது இவங்க யாருடைய தங்கச்சி? உங்க தங்கச்சி? யார் தங்கச்சி பேரு? வள்ளி. அவங்க என்ன பண்றாங்க? காவல் பாக்க. நீங்க என்ன பண்றீங்க? நான் என் தங்கச்சி பாத்துக்கிறேன். பெண்களுக்கு யாராலும் காவலிக்க முடியுமா? காத்துக்கிட்டு தான் இருக்கேன். இல்ல பாருங்க, 1000 ஆம்பளை காவலுக்கு போட்டாலும் பெண்மணி பார்த்து புருஷனுக்கு துரோகம் பண்ண கூடாது நினைச்சிருந்தாதான். இல்ல அவர் தவறு செய்ய நினைச்சிட்டு அப்படின்னா நீங்க 1000 ஆம்பளை இருந்தாலும் சோறு போடுற நேரத்துல என்ன பண்ணுவா? தெரியாம ஒரு நம்பிக்கையில ஓடிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு ஒரு கவிஞன் சொன்னால என்ன சொன்னாரு? பெண் மனசு ஆழம் என்று ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கு தெரியும். அந்த ஆழத்திலே என்னவென்று யாருக்கு தான் தெரியும், அது யாருக்கு தான் தெரியும். கச்சிருக்கா முள்ளு குத்திருக்கா, அது யாருக்கு தான் தெரியும், அது யாருக்கு தான் தெரியும். மனசே ஆழம் என்று ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கு தெரியும். அந்த ஆழத்திலே என்னவென்று யாருக்கு தான் தெரியும், அது யாருக்கு தான் தெரியும்.
சொன்னாதான் இது நம்ம வந்து தெரியும். மற்றபடி அந்த குழந்தை யாருக்கு பெற்றாங்களோ அவளுக்கு மட்டுமே தெரியும். சரியா? உண்மை. அதனால நீங்க என்ன பண்ணீங்கன்னா யாரை வர சொல்றீங்க? வர சொல்லுங்க. செல்லக்குட்டி நடிப்பீங்களா இருக்கிறோம். நான் பாடும்போது நீங்க நடிக்கணும். அப்படியா? மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணீர் மயக்கம் என்ன Oh
சிவாஜி இப்படி நம்ம மனுஷன காதல் பண்ற மாதிரி தெரியல, கொலை பண்ண போற மாதிரி தெரியல. நீ பாரு கட்டி அழைத்து
சுவாமி எழுந்தனும் ஆசிரியப்பு நீக்கி அருந்தவம் புரியும் ஐயா எழுந்தனும் சுவாமி. தாங்கள் எங்களுடைய இடத்துக்கு வந்ததற்கு நானும் என் முன்னோர்களும் என்ன பாக்கியம் செலுத்த தெரியவில்லை. அதில் அந்த சிறியவள் சில நாட்டு கேட்டுக் கொள்கிறேன். தாங்கள் என்னை ஆசீர்வதிக்குமாறு.